1947க்கு முன்னாடி நம்ம நாட்டை வந்து வெள்ளைக்காரனுங்க ஆட்சி செஞ்சுட்டு இருந்தானுங்க. அப்படி ஆட்சி செஞ்சுட்டு இருந்தப்போ நடந்த ஒரு உண்மை சம்பவம். நம்ம சுவாமி விவேகானந்தர் வந்து ஒரு சமயம் ட்ரெயினில் பயணம் செஞ்சிட்ருக்கிறாரு. அதே பெட்டியில் 2 வெள்ளைக்காரனுங்களும் பயணம் செஞ்சிட்ருக்கிறானுங்க. அவனுக்கு இந்தியர்களை கண்டாலே பிடிக்காது. அவனுக்கு அவ்வளோ ஒரு கொழுப்பாக பேசுவானுங்க. அப்படி தான் அன்றைக்கும் பேசுகிறானுங்க. எப்படின்னா அவனுக்குள்ளே பேசிக்கிறானுங்க. அதில் ஒருத்தன் சொல்கிறான், இங்கே வாரு, ஒரு நாய் ஒன்று இருக்குது அப்படிங்கிறான். யாரை பார்த்து? சுவாமி விவேகானந்தரை பார்த்து கை காட்டியே சொல்கிறான், ஒரு நாய் ஒன்று இங்கே உட்காந்துக்குது அப்படிங்கிறான். விவேகானந்தர் கம்முன்னு கேட்டுக்கிறாரு. அதே சமயம் அந்த கூட வந்த இன்னொருத்தன் வெள்ளைக்காரன் சொல்கிறேன், அது நாய் இல்லை, கழுதை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு வராங்க. இப்படி பேசிட்டு வர்றப்போ இவர் கோவமெல்லாம் வரல. இவர் அப்படியே அதையே கம்முன்னு கேட்டுக்கிறாரு. இப்படி பேசியுமே இவன் வந்து பேசாமல், இவன் வந்து எதுவுமே சொல்லாமல் இருக்கிறான்னு சொல்லிப்போ அந்த வெள்ளைக்காரனுக்கு சரியான கோவம். என்ன மேன், எதுவுமே சொல்லாமல் இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டங்காட்டி அவர் சொல்கிறாரு, நான் அந்த நாய்க்கும் கழுதிக்கு இடையில தான் உட்காந்துட்டுருக்கிறேன், பயணம் செஞ்சிட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராமா. அப்படியே ஆடி போயிட்டானுங்களாம்மா அவனை வெள்ளைக்காரனுக்கு. என்ன சொன்னார்? அந்த நாய்க்குமே கழுதிக்கு இடையில தான் நான் பயணம் செஞ்சிட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவனுக்கு அப்படியே ஆடி போயிட்டானுங்க. நாம் இந்த ஆளை அவமானப்படுத்தி கேவலப்படுத்தலான்னு பார்த்தா இவன் நம்மளை அதை விட அசிங்கப்படுத்திக்கிட்டானே அப்படின்னு சொல்லி போட்டு அதுக்கப்புறம் அந்த பெட்டி விட்டு அந்த புறம் ஓடிட்டானுங்களா.